வீரா என்னோட காதலன், ஏன் ராஜகுமார. அவன் மனசுல காதல் வந்துச்சுன்னா அது ஏன் மேல மட்டும்தான் இருக்கணும். இது ஏன் மேல ஆன இத நீயே போடுமா. நான் இப்ப வந்துடுறேன் மாமி. நீங்களாம் யாரு? சூரிய நகர மக்கள் மாதிரி நீங்க தெரியலையே. யார் நீங்க? எதுக்கு வந்தீங்க? நான் நெருப்பு மாதிரி எரிஞ்சு போயிடுவேன். என்கிட்ட வராத. எரியட்டும் விட. நான் தெரி, நீ சுடர். சேர்ந்தே ஒளி வீசுவோம். வீரா, சூரிய நகரம் வந்தது என் வீராவை நான் தொலைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு என் வீரா திரும்ப எனக்கே கிடைச்சிட்டான். சந்திரகாந்தா, போதும். உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஏன் முகத்துல கூட உனக்கு அவ முகம் தான் தெரியுதா வீரா? என்ன கொஞ்சம் தனியா விடு. இல்ல உன் முகம் இல்லாமலேயே போயிடும். என்ன பண்ணுவ? என்ன கொலை பண்ணிடுவியா என்ன? ஆமா, கொன்னுடுவேன். ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நீதான் காரணம். நீதான் இல்லாத கட்டுக்கதையெல்லாம் உருவாக்கி. ஆமா, நான் தான் அதெல்லாம் உருவாக்குனேன். உனக்கு என் மனசு இப்படி எல்லாம் துடிக்குது. நீ அவளை காதலிக்கிறியா என்ன? கோழைங்க தான் காதலிப்பாங்க. வீரா ஒரு கோழை இல்ல. வீராவுக்கு ஜெயிக்க மட்டும்தான் தெரியும். அப்ப முதல்ல நீ ஜெயிக்கணும். உன் மனசு ஜெயிக்கணும். சந்திரகாந்தாவை இல்ல, அவளை போக விடு. எந்த லட்சியத்துக்காக நீ இங்க வந்திருக்கியோ அத முதல்ல நிறைவேற்று. வீரா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. அவளை மறந்துரு. இப்ப நீ நினைச்சாலும் அவ போறது தடுக்க முடியாது வீரா. உன்னால தடுக்க முடியாது. வீர், உனக்கான பையனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நடக்க போற சடங்குல பையன் உன்னை கண்டுபிடிக்கணும். அம்மா, நான் இப்ப வந்துடுறேன். எங்கம்மா போற? வந்துடுறேம்மா. உமங், அவளை திரும்ப கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. பாத்துக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? எங்க அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. ஏன் கல்யாணத்தால அது நடக்க போகுது? அப்படி இருந்தும் ஏன் எனக்கு கல்யாணத்துல சந்தோஷம் இல்ல? என்னமோ ஏதோ தப்பாவே தெரியுது. நான் யாரையோ காதலிக்கிற மாதிரி, எனக்குள்ள ஏதோ உடையிற மாதிரி. ஒருவேளை என் சின்ன வயசு கனவு. எனக்கு ஒரே ஒரு கனவுதான். மந்திரம் தந்திரம் கத்துக்கணும், மந்திரவாதி ஆகணும். ஆனா எப்படி? என்ன பண்ணுவேன்? மாயக்கண்ணா, இந்த உலகத்திலேயே பெரிய மாயாவி நீதான். நீ ஏதாவது ஒரு மாயம் பண்ணி என்ன பெரிய மந்திரவாதி ஆக்கிட.
இவ்வளவு நேரமா நீ உள்ள என்ன பண்ற? சீக்கிரம் வெளியே வாமா. இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, நீ எங்க இருக்க? இவன் திடீர்னு எங்க போயிட்டா? இது சந்திரகாந்தாவோடதாச்சே. இது இங்க இருக்கு, சந்திரகாந்தாவை காணோம். யாரு யாரு நீங்க கொண்டு வந்தது யாரு? நீயா? சந்திரகாந்தா எங்கேயாவது ஓடி போயிட்டாளா என்ன? இங்கதான் இருந்தா, எங்க போயிட்டா? நீதான் என்ன தூக்கிட்டு வந்தியா? இந்த இடத்த இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. எதுக்கு நீங்க தூக்கிட்டு வந்த? உனக்கு என்ன வேணும்? நீ அளவுக்கு அதிகமா பேசுற. இது ஒண்ணுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்கவே இல்லை. உன்னோட இந்த முகம், உன் கண்கள், நீ பாக்குறது, என்கிட்ட நெருங்கி வர்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஏன் இந்த கண்கள் இன்னும் கொஞ்ச நேரம் ஏன் என்ன பார்க்காதோன்னு எனக்கு தோணுது. இந்த முகம் என் பக்கத்துல இருக்கும்போது என்னோட கண்கள் ஏன் அதை விட்டு அகல மாட்டேங்குது. உன்னோட இந்த அழகான கூந்தல் என் மேல படும்போது ஏன் என் மனசு உடைஞ்சு போகுது. நீ பக்கத்துல இருந்தா நான் ஏன் என்னை விட்டு தூரமாகறேன். நீ என் பக்கத்துல இல்லைன்னா நான் உன் பக்கத்துல வர ஏன் ஏங்குற. இருந்தாலும் நீ தான் தெரிகிற, நீ இல்லைன்னாலும் நீ மட்டும்தான் தெரிகிற. ஏன் அப்படி? ஏன் அப்படியெல்லாம் எனக்கு தோணுது. என் மனசையே கசக்க பிழிஞ்சு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுது. எல்லாமே தலைகீழ ஆன மாதிரி இருக்கு. உண்மையிலேயே நானே மாறி போயிட்டேன். என்னோட அப்பா என்கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு மாவீரனோட தலை 3 பேர் முன்னாடி தான் குனியணுமா. எனக்கு ஒண்ணு கடவுள், அப்புறம் அம்மா, இன்னொன்னு நீ. நீ இந்த இடத்த எப்படி அடைஞ்சங்கிறது எனக்கே தெரியல. எப்பவுமே சூரியன் தான் நிலாவுக்கு ஒளிய தரும். ஆனா எனக்கு தலைகீழ ஆயிடுச்சு. நீ பகடி பண்றதா இருந்தா இது கேவலமான பகடி. உனக்கு இது பகடி மாதிரி தெரியுதா? என் கண்ணை பார்த்து சொல்லு, இது உனக்கு பகடியா? என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு பாருன்னு சொன்னேன். என்னால முடியாது. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆக போற பொண்ணு கிட்ட ஒரு பையன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசினான்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. அவ கல்யாணமே நின்னுடும். மனசு உடையறத விட கல்யாணம் நின்னு போறது எவ்வளவோ நல்லது. வீராதான். இந்த வீரா இல்லைன்னா மனசுல இருக்கிற காயமும் அழிஞ்சிடும். அதோட என் மனசும் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். நீ என் மனசை துண்டாக்க முடியாது. துண்டாக்கணும்னா என்னையே துண்டாக்கு. கத்திய வாங்கிக்க, என்ன துண்டாக்கு. உன்னால முடியல, எனக்கு தெரியும். ஏன்னா என் மனசுல எரியிற நெருப்பு தான் உன் மனசுலயும் எரியுது. இதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி நடந்ததில்ல. இந்த படபடப்பு, இந்த துடிப்பு, காதல் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. ஆனா நீ எப்ப என் வாழ்க்கையில வந்தியோ அப்பவே நீ எல்லாத்தையும் மாத்திட்ட. இந்த உலகத்துல இருக்கிற எந்த காதலையும் உறவையும் நான் மதிச்சதே இல்லை. ஆனா உன் கூட இருக்கிற உறவை மதிக்கிறத நான் கொண்டாட நினைக்கிறேன். இப்போ நான் பேசுறதெல்லாம் தப்பா தெரிஞ்சா
இந்த கத்தி உன் கையாலேயே என்னை குத்திட, ரத்தம் வழியட்டும். அதோட ஒவ்வொரு துளியிலையும் கண்டிப்பா நீதான் இருப்ப சந்திரகாந்தா. குத்து, ரத்தம் வரட்டும். வீர், நீ என்ன பண்ற? விடு, உனக்கு காயப்படுது வீர், வலிக்க போகுது வீர், தூக்கி போடு. இன்னொருத்தன் கூட உன்னை சேர்த்து பார்க்கறத விட வேற என்ன வழி இருக்கு? உன்னை கட்டிக்க போறவன் யாரா இருந்தாலும் என்னை விட சிறந்தவன் என் கண்ணை பார்த்து நேரா சொல்லு. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த நிமிஷமே நான் இங்கிருந்து போயிடுறேன். திரும்ப எப்பவுமே வரமாட்டேன். நான் போய் ஆகணும். போ. போ. நீ போக விரும்பல. சந்திரகாந்தா, என் அப்பா அம்மா என்ன தேடுறாங்க, நான் போய் ஆகணும். வீர், எல்லாமே மாந்திரீகமா? அந்த இடம், அங்கிருந்த வனத்து பூச்சிகள் எல்லாம் எல்லாத்தையும் நீதான் மந்திரம் பண்ணி வர வச்சியா? இது உனக்கு தான். வாங்கிப்பியா? யார் நீ? நீ மந்திரம் பண்ண, உனக்கு மந்திரம் தெரியும். நீ நீ ஒரு மாயாவியா? யார் நீ? நீ இதை வாங்கிப்பியா? அப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். என் மனசுல என்ன வலி இருக்கோ அந்த வலி உனக்கும் புரியும். நீ யாருன்னு சொல்லு. சந்திரகாந்தா அங்க இருக்கா? இங்கயா? கூப்பிடுங்க. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, நீ அறைக்குள்ள இருக்கிறதா தானே நினைச்சோம். இங்க என்னமா பண்ற? அம்மா, அது வந்து குளிர்காத்து வாங்கலான்னு வந்தேன். அங்க சடங்கு ஆரம்பிக்க போது நீ இங்க வந்துட்டியா? வா, அங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. வா 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 வா. நீ யாரோ கொடுக்கறத வாங்கிக்கணும்னு நினைக்கிற, ஆனா நான் இதை வாங்க வைப்பேன். விதியை மாத்த முடியுமா? எனக்கு தெரியாது, ஆனா மாத்துவேன். என்ன சடங்கு? பொண்ண கண்டுபிடிக்கிற சடங்கு தான். என்னது அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? அது என்னன்னு தான் கொஞ்சம் விளக்குங்களே. ஏன்னா இது பையனோட அக்னி பரீட்சை. இந்த சடங்கு தான் ஒரு மணமகனை தகுதியானவனா ஆக்குது. உண்மைதான சம்பந்தி? கண்டிப்பா. இப்போ சடங்கு படி பொண்ணையும் ஒளிச்சு வச்சுட்டோம், அந்த அறையோட சாவியையும் ஒளிச்சு வச்சுட்டோம். இப்ப அந்த பையன் அறையோட சாவியை தேடணும், அப்புறம் பொண்ணையும் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பொண்ண வேற யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? ஓ, என்ன பையன் தோத்துடுவான், அப்புறம் சடங்கு படி ஜெயிக்கிற ஆளுக்கு மாப்பிள்ள 10 பணம் கொடுத்தே ஆகணும். இல்ல 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 இல்ல, அப்படி நிச்சயமா நடக்காது. ஏன்னா என் பையன் அவளை கண்டிப்பா கண்டுபிடிப்பான். சரி சரி, பார்க்கலாம். இன்னைக்கு விதி யார் பக்கம் இருக்குன்னு பாத்துருவோம். இன்னைக்கு கல்யாண பொண்ண நாங்க கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் 10 பணம் எங்களுக்கு தான். சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ வா, 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். பாதி உனக்கு பாதி எனக்கு. என்னது பொண்ணா? இல்லப்பா பணம். நீங்க உங்க விதியோட சாவியை தேடுங்க. வீரா விதியையே தேடி போறான்.
தேடு தேடு. இங்க வா இங்க வா. எங்க எங்க பாரு. அங்க தேடு. இங்க எங்கேயாவது தான் சாவி இருக்குன்னு உமாங் சொன்னா, நல்லா தேடி பாரு. போ போ அங்க. ஏய் தள்ளுங்க. எங்க அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு மாவீரனோட தலை 3 பேர் முன்னாடி தான் குனியணுமா. ஒன்னு கடவுள், அப்புறம் அம்மா, இன்னொன்னு நீ. உனக்காக பையன் சாவி தேடிட்டு இருக்கான். பாத்துட்டே இரு. இப்போ பையன் குதிரையில பறந்து வருவான், அப்புறம் உன்னையும் தூக்கிட்டு போயிடுவான். கோயிலுக்கு பக்கத்துல ஒரு குடிசை இருக்கு. அந்த பொண்ணு அந்த குடிசையில தான் இருக்கா. நான் உருவாக்க போற புயல்ல அந்த மீனவர்களுடைய குடிசையே ஒண்ணும் இல்லாம காணாம போயிடணும். இன்னைக்கு நான் அந்த பொண்ணுடைய மரணத்தை பார்க்கணும். கொன்னுடுங்க. அப்படியே செய்யறோம் ராணியம்மா. சாவி சாவி இங்கதான் எங்கேயாவது இருக்கும். பாரு இங்க இங்க இங்க. என்னது சாவி கிடைச்சிருச்சா? ஓடுங்க இங்க இருந்து எல்லாரும் ஓடுங்க. ஓடு. நம்ம இங்க இருக்க கூடாது. வா வா சீக்கிரம் போ. வா வா. இந்த பயங்கரமான புயல் சந்திரகாந்தா இருக்கிற குடிசை பக்கம் போகுது. வேகமா போடி. என்ன நடக்குதுங்க? ஐயோ. கையை கொடு.